पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். யோகத்துல பார்த்தீங்கன்னா எப்படி பக்தியோட யோகம் சேர்ந்து மோட்சத்தை அடைகிறதுன்னு பாகவதத்துல சுக மகரிஷி பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு சொல்ற பிரகரணம். தித்திய ஸ்கந்தத்துல தித்திய அத்தியாயம், 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். நேற்று பாட்டம் பார்த்தீங்கன்னா 32வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று பாட்டம் பார்த்து முடிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இந்த நேற்று கிளாஸ்ல பார்த்ததோட பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா ஏதே ஸ்ருதி தே என்றிருப்ப வேத கீதை. வேதத்துல சொல்லப்படக்கூடிய மார்க்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 மார்க்கம், 2 பிரிச்சுங்க. 2 மார்க்கம் எது அப்படின்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு ஒரு மனுஷன் பிரிஞ்சு போறது 2 கத்தியா பிரிச்சிருக்கோம். அப்ப அது 2 தனியா வச்சுக்கோங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா 2 மார்க்கம் அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி அடையக்கூடிய மார்க்கம். அப்ப இங்கேயே ஜீவன் முக்தி அடையக்கூடிய மார்க்கம் பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி 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 லய பிரக்கிரியான்னு சொல்லலாம், இல்லைன்னா நேத்தி நேத்தின்னு சொல்லலாம். நேத்திக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? அதத்து வியாவிருத்தி. முக்கியமானது உங்களை பாருங்க பாருங்க பாருங்கன்னு நான் திரஷ்டாவை பாருங்க மற்றதெல்லாம் பாருங்க பாருங்கன்னு சொல்றதே அதுதான். அப்போ நேத்தி நேத்தி பண்றதும் இது வேற இது வேறன்னு விளக்குறது, அதுக்குதான் பார்க்கிறதுன்னு பேர். ஒவ்வொன்றுத்தையா பார்க்க ஆரம்பிச்சு இது இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு நேத்தி பண்ணிக்கிட்டே போறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சத்யோ முக்தி சாதனம் அப்படின்னு பேர், அதத்து வியாவிருத்தின்னு பேர். அதத்துனா என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதத்து வியாவிருத்தின்றதுக்கு அர்த்தம் அது அல்லாததை நெகேட் பண்றது, ஆத்மா இல்லாத வஸ்துக்களை நெகேட் பண்றதுக்கு பேரு அதத்து வியாவிருத்தி. இதை தவிர்த்து வேற மார்க்கமே இல்லை, வேற எந்த மார்க்கமும் இல்லை இங்க ஜீவன் முக்தி அடையணும்னா. சுவாமி என்னால முடியல சுவாமி அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா வேற முக்தி ஏதாவது இருக்கா சுவாமி? நான் முக்தி வேற வேற எல்லாம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். முக்தி ஏக்கையே முக்தி. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம முக்தி கோபநிஷத்துல ராமர் சொல்லும் போது சொல்றார், முக்தி என்பது ஒன்னே ஒண்ணுதான் முக்தி. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கேயே அடைஞ்சோம் அப்படின்னா அந்த முக்திக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கோம்? சத்யோ முக்தி. ஜீவன் முக்தின்னு பேரு, இல்லைன்னா சத்யோ முக்தின்னு பேரு. அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போய் அடையிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிரம முக்தின்னு பேர். இந்த கிரம முக்தியிலையும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுக்கும் பிரயாசம் பண்ணக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. சங்கல்பங்கள் எல்லாம் விட்டுட்டு கிரமமுக்திக்கு போறான் ஒருத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பகவானை தவிர்த்து வேற யாரும் வேணாம் அப்படி இருக்கணும். வேற எந்த லோக்கங்கள்லயும் சித்த கணங்கள்ல கூடி அவங்க பண்ற காரியத்தெல்லாம் நான் பண்றது, இல்ல பிரம்ம லோகத்துக்கு போறது, நல்லா என்ஜாய் பண்றது, இது மாதிரி எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. மகர லோகத்துல எல்லாம் விமானம் இருக்கும், புஷ்பக விமானத்துல போலாம் வரலாம். அதே மாதிரி சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து 3 லோகத்திலேயே சஞ்சாரம் பண்ணலாம். அப்படின்னா பசி தாகத்தெல்லாம் வென்றலாம், நல்ல திவ்ய போகங்கள்லாம் அனுபவிக்கலாம். இது மாதிரி எந்த ஆசைகளும் இல்லாமல் அடைஞ்சா பார்த்தீங்கன்னா பகவானை மட்டும்தான் அடையணும்னு எவன் இருக்கானோ அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? கிரமமா ஒவ்வொரு லோக்கங்களையா கிராஸ் பண்ணி அந்த பிரம்ம லோக்கத்துல சாயுஜ்யத்தை அடைவான். அந்த சாயுஜ்யத்துல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? சாயுஜ்ய பதவி தான் உச்சம், உபாசனையோடது. அதுல இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய தத்துவங்கள், சூக்ஷ்ம தேகம் இருக்குல்ல, அந்த சூக்ஷ்ம தேகங்கள் அந்த அவ்யாக்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களோட என்ன ஆகும்? எல்லாம் லயத்தை அடைஞ்சு இவன் என்ன ஆகுறான்?
வெறும் சொரூப மாத்திரமா முக்தனாகின்றான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா கிரம முக்தி அப்படின்னு பேரு. எங்கேயாவது தங்கிட்டீங்க அப்படின்னா, எங்கேயாவது உங்களுக்கு வந்து பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அங்கங்கே நின்றுவீங்க. பிரம்மலோகத்துக்கு 3 கதி சொல்லியிருக்கோம். பிரம்மலோகத்தோட 3 கத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட இருந்து முக்தி அடைகிறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிகாரியா தேவர்களா ஏதாவது ஆயிடுறது, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ராயலா இங்க வந்துட்டு திரும்ப இங்க இருந்து திரும்ப போறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த யோகாபியாசத்தை பக்தியோடு பண்ணும்போது கிரமமுக்தியா ஆகிவிடுகிறது. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட 2 மார்க்கங்கள். ஜீவன் முக்தி மார்க்கம், சத்தியோமுக்தி மார்க்கம் ஒண்ணு, 2வது வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி மார்க்கம் ஒண்ணு. முக்திக்கு 2 மார்க்கம், ஆனா முக்தி ஒண்ணுதான். இங்க அடைஞ்சா ஒண்ணு சத்தியோமுக்தின்னு பேரு, இதே வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அடைஞ்சோம்னா கிரமமுக்தின்னு பேரு. ஆனா முக்தி என்னது ஒண்ணுதான். ரைட்ஸா? சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சரி, இந்த 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 மார்க்கத்தை பத்தி யாரு சொன்னா அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பகவானை நல்லா விஷ்ணு பகவானை நல்லா ஆராதனை பண்ணி, வாசுதேவனை நல்லா ஆராதனை பண்ணி இந்த கேள்வி கேட்டார், இந்த முக்திக்கு மார்க்கம் எத்தனைன்னு கேட்கும் போது பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, பிரம்மாவுக்கு இந்த 2 மார்க்கங்களை பத்தி சொல்லி இருக்கார். இதான் அப்போ எங்கெல்லாம் யோகம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 8வது சாப்டர்ல சொல்லப்பட்டது கிரமமுக்தி சாதனம். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சு சொல்றது. ஓங்காரத்தை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர் பகவத்கீதையில சொல்றது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சப்தானுவித்த சமாதி. சப்தானுவிதனா சப்தத்தை பிடிச்சுக்கிட்டு போறது 8வது சாப்டர்ல ஓங்காரத்தை. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ரூபங்கள் இருக்குல்ல, சுவாமியோட திருக்கோலம் இருக்கே, இந்த நல்ல சுவாமியோட கோலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தாரண தியானம் சமாதி பண்ணி நீங்க போலாம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபானு வித்தம் அப்படின்னு பேரு. மார்க்கத்துல 2 மார்க்கம், உபாசனையில சப்தானு வித்தம் ரூபானு வித்தம்னு பேரு. இந்த 2த்துனாலையும் அடையணும்னாலும் உங்களுக்கு என்ன வேணும், தாரண தியான சமாதி பண்ணிதான். தாரண தியான சமாதி பண்ணாம நான் பக்தி பண்றேன் அப்படின்னா அந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா சும்மா பலன் கொடுக்காம போயிடும், பெருசால பலன் கொடுக்காது. அடுத்தடுத்த ஜென்மத்துல போய் இன்னும் உதாரணமாய் ஏதோ ஒரு ஜென்மத்துல நமக்கு வந்தாகும். மீராபாய் மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், பெரியவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்க இந்த சரீரத்தோட தாண்டி போனவங்களா இருக்காங்க. இந்த பிரக்ஞா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிவானது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி ஸ்தூல தேகத்தை கிராஸ் பண்ணி சூக்ஷ்ம தேகத்தை கிராஸ் பண்ணி காரண தேகத்தையும் கிராஸ் பண்ணி போறதுதான். அப்ப சவித்தர்க்கத்துல ஸ்தூலத்தை தாண்டுவாங்க, நிர்வித்தர்க்கத்துல பஞ்ச தன்மாத்திரையை தாண்டுவாங்க, சவிச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம் சவிச்சார நிர்விச்சாரத்தை மனஸ்தத்துவத்தை தாண்டுவாங்க, அதுக்கப்புறம் சானந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருந்து அனுபவம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாஸ்மிதால அகங்கார தத்துவத்தை தாண்டுவாங்க. அப்ப இது மாதிரி தாண்டி போகும்போது கீழே இருக்கிறதுல எந்த ஒரு ஸ்புரணமும் உண்டாகாது. பக்தர்களுக்கு, பக்த மகான்களுக்கு எல்லாம் நடந்தது அப்படிதான். அதனால பக்தின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா யோகத்தோடு கூடிய பக்தி. இதான் கிரம உபாசனம்னு பேரு. இதுக்கு பேரு வேதாந்தத்துல இதுக்கு என்ன பேரு, உபாசனம் அப்படின்னு பேரு. ஆயிடுச்சா? அப்ப சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. நஹ்யேதோ அன்ய சிவ பந்தா நஹ்யேதோன்ய சிவ பந்தா விஷத சம்ஸ்ருதா விஹோ விஷத சம்ஸ்ருதா விஹ 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 உள்ள விஹ விஷத சம்ஸ்ருதா விஹ வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத். வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத். நஹ்யேதோன்ய சிவ பந்தா விஷத சம்ஸ்ருதா விஹ வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத். இங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி யோகத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இங்க யோகம்னாவே வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்.
எங்கெல்லாம் பக்தி பக்தி வருதோ, நம்ம முதல் பகவத்கீதையில படிக்கும் போதே நம்ம என்ன சொல்லிருக்கோம், முதல் 6 அத்தியாயம் கர்மம், 2வது 6 அத்தியாயம் பக்தி இல்லைன்னா உபாசனா, 3வது 6 அத்தியாயம் தான் ஞானம். அப்போ 2வது 6 அத்தியாயத்துக்கு நம்ம பேர் சொல்லும் போது என்ன பண்றோம், பக்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா உபாசனா காண்டம்னு பேரு, இல்லைன்னா பக்தி காண்டம்னு பேரு. ஏன் சுவாமி 2 பேர் அப்படின்னா, பக்தின்னு சொல்லலாம், இல்ல உபாசனம்னு சொல்லலாம். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கெல்லாம் பக்தி வருதோ மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும், மனசு லயமாகணும், பகவான் இடத்துல லயமாகணும், சகுணத்துல லயமாகணும். அப்ப இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கங்களுக்கு அந்நியமா நகி ஏதோ அந்யக சிவபந்தா, இதுக்கு அந்நியமா நகி அதோ, அதோன்றதுக்கு அர்த்தம் இதுக்கு அந்நியமா, இதிலிருந்து இதற்கு வேறாக வந்து பாத்தீங்கன்னா சிவபந்தா அப்படின்னா மங்களத்தை தரக்கூடிய மார்க்கம். பந்தான்றதுக்கு அர்த்தம் மார்க்கம். மார்க்கமானது வந்து பாத்தீங்கன்னா விஷதக சம்ஸ்கிருதௌ இக, இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணி, நம்மளா பிறந்திருக்கோமா சம்ஸ்கிருதவ் அப்படின்னா இந்த சம்சாரத்துல நுழைஞ்சி பிறந்து இந்த லோக்கத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற நமக்கு மனுஷங்களுக்கு சம்ஸ்கிருதவ்னா சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சாரத்துக்குள்ளார விஷதக அப்படின்னா பிரவேசம் அடைந்த நமக்கு, இந்த லோக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், உள்ள வந்தாச்சு, எங்க இருந்து வந்தோம்னு தெரியல, உள்ள வந்துட்டோம், அவஸ்தை அவஸ்தை அவ்வளோ அவஸ்தப்பட்டு இருக்கோம். அப்ப அவஸ்தப்பட்டு இருக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நகி அதோ அந்யக சிவபந்தா, இதற்கு அந்நியமாக வேறு ஒரு மங்களமான மார்க்கம் இல்லை. எதுக்கு அந்நியமா, வாசுதேவே பகவதி, பகவதி வாசுதேவே, பகவான் வாசுதேவன் இடத்துல பக்தி யோகோ, பக்தி பண்றதுக்கு அந்நியமா எதோ பவேத், இது எதற்கு அந்நியமா, எதற்கு அந்நியம், பகவான் வாசுதேவனுக்கு அந்நியமா வேற ஒரு மார்க்கமானது நபவேத், இல்லவே இல்லை. புஷ்கலாமா இருக்கீங்களா, புஷ்கலாமா இங்க இருக்காங்களா, இருக்காங்க. இன்னைக்கு நான்ய பந்தா வித்யதேயனாயேன்னு இன்னைக்கு பாடம் கேட்டீங்கல்ல, அந்த நான்ய பந்தா தான் அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நகி அதோ அந்யக சிவபந்தா, இதற்கு அந்நியமான மங்களம் தரக்கூடிய சிவபந்தா வந்து பாத்தீங்கன்னா மங்களம், சிவமா மங்களம், மங்களம் தரக்கூடிய வேற மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புருஷ சூக்தத்துல இருக்கு, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் தமேவ வித்வான் அமிர்த இக பவதி நான்ய பந்தா வித்யதேயனாய. வேதத்தோட ரொம்ப முக்கியமான மந்திரம் இது. நான்ய பந்தா வித்யதே அயனாய, அயனம்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்குன்னு அர்த்தம். மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு மார்க்கம் இல்லவே இல்லை. பக்தியை தவிர்த்து, ஈஸ்வரனை அறியறதை தவிர்த்து வேற மார்க்கம் இல்லை. ஜீவன் முக்திக்கு இங்கேயே நான் பிரம்மமா ஈஸ்வரனா இருக்கேன்னு இங்கேயே நேத்தி பண்ணி அறியணும். பகவான் தான் நான், அகம் பிரம்மாஸ்மின்னு யாரோட ஐக்கியம் பண்ண போறீங்க, பகவானை தான் ஐக்கியம் பண்ண போறீங்க. ஈஸ்வரனை தான் ஆத்மாவோட ஐக்கியம் பண்ணி இங்க அறியறது. ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே அறியறது. அப்ப அதுக்கும் பக்தி வேணும். ஈஸ்வரனை வந்து முன்னாடி வச்சு, நான் நிறைய பேர் வேதாந்தம் படிக்கிறவங்களை எல்லாத்தையும் கேட்கறது, எத்தனை பேர் இருக்காங்க உள்ள எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்குள்ளார, நான் மட்டும் தானே சாமி இருக்கேன். அப்ப இன்னும் பக்தியே ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். பக்தி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பிம்பமும் உள்ளதான் இருக்கு, நான் பிரதிபிம்பமா இருக்கேன். அப்ப பிரதிபிம்பமா இருக்கிறதுக்கும் பிம்பத்துக்கும் என்ன சாமி வித்தியாசம் அப்படின்னா, திரஷ்டா எந்த ஒரு சலனமும் இல்லாம நிச்சலமா இருந்தா அது சிவன். அதே திரஷ்டா இந்த தேகாதிகளோடு சேர்ந்து சலனமான ஜீவன், பிரதிபிம்பம்னு பேரு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதிபிம்பம்னு சொல்லக்கூடிய ஜீவன் உள்ள இருக்கிற ஈஸ்வரனோட ஐக்கியம் ஒண்ணு, அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனும் ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நானும் ஒண்ணுன்னு ஒருத்தன் அறியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உபாசகனா மாறணும். இல்லைன்னா ஐக்கியம் பண்ண முடியாது சுவாமி உங்களால. ஜீவபிரம ஐக்கியம் உண்டாகவே உண்டாகாது. அப்ப முதல்ல ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார அந்தர்யாமியா என்னோட ஹிருதயாகாசத்துல உருந்துகிட்டு என்னை இயக்குகின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் திரும்ப 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 இதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாவிச்சு 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 ஈஸ்வரனோட அஸ்தித்வத்தை முதல்ல நம்ம மனசுக்குள்ளார கொண்டுட்டு வரணும். ஈஸ்வரன் ஒருத்தர் என்னோட ஹிருதயத்துல இருக்கார். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், நானும் அவரும் வேற வேற இல்லை, உபாதிகளால் தான் வேற, ஆனா வந்து வாஸ்தவத்துல நானும் அவரும் ஒண்ணு அப்படின்னு இந்த ஈஸ்வரனோட அஸ்தித்வத்தை உண்டு பண்றதுக்காகத்தான் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனா சொல்லப்பட்டிருக்கு. உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரனையே என்னது தைலதார மாதிரி சிந்தனை பண்றதுக்கு பேரு தான் உபாசனை. இதுதான் விஷயம். அப்ப என்ன அர்த்தம், பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா தியானமா பரிணமிக்குது. ஈஸ்வரனிடத்துல உண்டாகிற தியானத்துக்கு பேர் தான் உபாசனம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 33வதுல இந்த மார்க்கத்துக்கு அந்நியமான என்ன அர்த்தம், ஈஸ்வரனை பிடிச்சுக்கிட்டு பக்தி பண்ணினீங்கன்னா, பக்தியோட நின்றுட்டீங்கன்னா என்ன ஆயிடும், கிரமமுக்தி. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா குரு கிருப்பையினால ஈஸ்வர கிருப்பையினால என்ன ஆகும், இங்கேயே ஜீவன். ஆனாலும் நீங்க நிர்குணத்தை அடையறதுக்கும் அகம் பிரம்மாஸ்மி அறியறதுக்கும் ஈஸ்வரன் தேவை. அதே வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு போய் ஈஸ்வரனை அடையறதுக்கும் ஈஸ்வரன் தேவை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான மார்க்கம். அயனாய அப்படின்னா மோட்சம் அடைவதற்கு ந அந்நியக பந்தா, இதுக்கு அந்நியமா வேற மார்க்கம் இல்லை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது வாசுதேவே பகவதி. யாரிடத்துல பக்தி பண்ணணும், வாசுதேவன். வாசுதேவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வாசுதேவன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு பேரும் வாசுதேவன். அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது. வாசனாது வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. வாசனாது வாசுதேவசிய, வாசுதேவனுடைய வாசனைகளால வந்து பாத்தீங்கன்னா வாசிதம் புவனத்திரயம், இந்த மூன்று உலகமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பகவானோட வாசனை, இது மாயா. பகவானோட மாயையினால இந்த மூன்று லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு. நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிருத்த, கீதால 8வது சாப்டர்ல சொல்லப்பட்டது 7:8 நினைக்கிறேன், 7:25 24 7:24. நாகம் பிரகாச சர்வசிய, பகவான் வந்து எல்லாத்துக்கும் தெரியறது இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னா யோகமாயா சமாவிருத்தக, யோக மாயினால மூடப்பட்டிருக்கு. வாசனாத் வாசுதேவசிய, வாசுதேவசிய வாசனாத், வாசுதேவனுடைய வாசனை 7:25. வாசுதேவனுடைய வாசனையினாலும் மாயையினாலும் ஒண்ணு. வாசனையினால வந்து பாத்தீங்கன்னா வாசித்தம் புவனத்திரையும், புவனத்திரையும் சொல்லக்கூடிய மூன்று லோக்கங்களும் வாசித்தம்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம பகவானை வந்து பாத்தீங்கன்னா அறியறதே இல்லை. வாசனாத் வாசுதேவசிய வாசித்தம் புவனத்திரையும் சர்வபூத நிவாசோசி. நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னா பகவானே நீ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் வாசம் பண்ற அந்தர்யாமியா. சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. அப்படிப்பட்டவனுக்கு அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார், எல்லாத்துலயும் உள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். அப்ப எனக்குள்ளாரையும் இருக்கார் அப்படின்னு அறிஞ்சு, இங்கேயே அறிஞ்சானா ஜீவன் முக்தி. பிரம்மலோகத்துக்கு போய் அறிஞ்சோம் அப்படின்னா கிரமம். என்ன சுவாமி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது ஒவ்வொரு லோகத்தை அடையும் போதும் எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த லோக்கத்துல வேற மாதிரி, அதே பிரம்ம லோகத்துல போனீங்கன்னா நிழலையும் வெயிலையும், ஒரு மரம் நல்ல உச்சி வெயில்ல ஒரு மரத்தடிக்க போறீங்க, மரத்தடிக்க போனோன்னு மாமரமா இருக்கு, மாமரத்தோட நிழல் கீழே விழும்பா, நம்ம போய் நிழல்ல போய் நிக்கிறோம். இப்ப நமக்கு தெரியுமா தெரியாதா நிழல் எது வெயில் எது அப்படி நமக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுமா? ஸ்பஷ்டமா 1 மணிக்கு வெயில்ல தெரியும் இல்ல. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து சாயா ஆதபயூர் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. எப்படி நிழலுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோ ஸ்பஷ்டமா தெளிவா தெரியுமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேற, இந்த தேகாதிகள் வேறன்னு ஸ்பஷ்டமா ஆத்ம அனாத்ம விவேகம் உண்டாகும். இங்க காட்டிலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதான் வித்தியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்துல பக்தி யோகம் பண்றதை காட்டிலும் இதுக்கு அந்நியமா எதோனா இந்த பக்தி யோகத்துல இருந்து வேற ஒரு மார்க்கமானது இல்லவே இல்லை. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரமும் ரொம்ப முக்கியமானது. 6:15 போட்டுங்க பக்கத்துல ஸ்வேதாஸ்வதரம். தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்ய பந்தா வித்யதே யனாய. தமேவ விதித்வா, இந்த பகவான அறிஞ்சுதான், சகுணமா அறிஞ்சாலும் கிரம முக்தி, நிர்குணமா அறிஞ்சா ஜீவன் முக்தி. ஆனால் ரெண்டுமே முக்தி தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தமேவ விதித்வா, அந்த பகவானையே அறிந்து, தம் ஏவ அந்த பகவானையே அறிந்து, விதித்வா அதிமிருத்யுமேதி. அதிமிருத்யுமேதி அப்படின்னா மிருத்யுவை கடந்து செல்கின்றான். மிருத்யுவை கடந்துட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சம் தான். மிருத்யுவ மரணத்தை கடந்து போயிடுறான். நான்ய பந்தா வித்யதே யனாய, இதுக்கு அந்நியமா பகவான் அறியறத தவிர்த்துட்டு வேற மார்க்கம் இல்லவே இல்லை சுவாமி. அப்ப அதனால பக்திய வேறன்னு பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஞானம் வேற பக்தி வேறன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட இந்த இத்தனை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்வான்கள் கிராஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் படிச்சு ரிஷிகேஷ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கத்தையும் கிராமரையும் நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து பக்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பக்தியே வராது. நான் பார்த்திருக்கேன். ஐயோ சாமி, பக்தி இல்லாம என்னப்பா என்ன சாமி பண்றது, இந்த மோட்சமா இருக்குது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. பக்தி தான் பேஸா இருக்கிறது. பக்தியை விட்டுட்டு நீங்க வந்து ஞானத்துக்கு எப்படி போவீங்க? ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே, ஈஸ்வரனுக்கு 2 ரூபம், சகுணம் நிர்குணம், சோபாதிக்கம் நிருபாதிக்கம். வேற எதுவும் இல்ல. ஈஸ்வரனுக்கு 2 ரூபம், ஒன்னு சகுணம் ஒன்னு நிர்குணம். சகுணத்தை அறிஞ்சா கிரம முக்தி உபாசன மூலமா. அதே வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ணி போனீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கிறதையும் எண்ணற்றத்தில் இருக்கிறதையும் உபாதிகளை நேர்த்தி பண்ணினீங்கன்னா மிச்சம் நானும் அவனும் ஒண்ணுன்றது தெரிஞ்சு இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான். அப்ப பக்தியை விட்டுட்டு வேற மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு உபனிஷத்தும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் சொல்கிறது. இது அப்புறம் 34வது மந்திரம். பகவான் பிரம்ம கார்த்ஸ்யேன த்ரீரன்வீக்ஷ்ய மனிஷயா தது அத்யவஸ்யத் கூட்டஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத். பகவான் பிரம்ம கார்த்ஸ்யேன த்ரீரன்வீக்ஷ்ய மனிஷயா ததத்யவஸ்யத் கூட்டஸ்தஹ ரதிராத்மன் யதோ பவேத். பகவான் பிரம்ம, சதுர்முக பிரம்மா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சதுர்முக பிரம்மா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்ஸ்யேன த்ரீர் அன்வீக்ஷ்ய மனிஷயா. மனிஷயா அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுக்கு மனசோட ஈஷா மனிஷா. மனதை வந்து ஆளக்கூடியது எதுனா புத்தி. புத்திக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா மனிஷான்னு பேரு. மனிஷயா அப்படின்னா புத்தியினால். பிரம்மதேவர் என்ன பண்ணார்? புத்தியினால். கார்த்ஸ்யேன த்ரீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வேதங்கள்னு அர்த்தம். 3 வேதங்களையும் பூரணமா, கார்த்ஸ்யேன அப்படின்னா பூரணமாக, 3 வேதங்களையும் பூரணமா வந்து பாத்தீங்கன்னா அன்வீக்ஷ்ய, நல்ல மனனம் பண்ணி மந்தனம் பண்ணி. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா மனனம் மந்தனம் பண்ணாராம். பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேவர் தது அத்தியவசியத், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்ணயத்துக்கு வந்தார். அத்தியவசயத்துனா புத்தி பண்ணக்கூடியது. அத்தியவசாய புத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு, தீர்மானத்துக்கு வந்தார். ஒரு நிச்சயத்துக்கு வந்தார். என்ன நிச்சயம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரதிராத்மன் யதோ பவேத் கூட்டஸ்தோ ரதி ஆத்மனி. ரதிர் ஆத்மன், ரதி
கூட்டஸ்தோ ரதிஹி ஆத்மன் யதோ பவேத். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆத்மாலேயே கூட்டஸ்தமா நிர்விகாரமா இருக்கக்கூடிய ஆத்மாலேயே ரமிக்க வேண்டும், அவனிடத்திலேயே பக்தி செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர் பண்ண கன்க்ளூஷன். 3 வேதங்களையும் பார்த்த பிறகு அவருக்கு பாத்தீங்கன்னா வாசுதேவனிடத்துல கூட்டஸ்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிர்குண நிராகாரம். நல்லா தெரியும், கூட்டஸ்தனுக்கு என்ன பேரு? நிர்குண நிராகாரம், நிர்விகாரம்னு பேரு. எந்த மாறுதலும் இல்லாம நம்ம உள்ளுக்குள்ளார வாசுதேவன் எப்படி இருக்கார்? வெறும் சாட்சியா சைத்தன்யமா இருக்கார். அவரிடத்திலேயே பாத்தீங்கன்னா ரமிக்க வேண்டும். ரதிகி பவேத், ரமிக்க வேண்டும். வெளியில இருக்கிற விஷயங்கள்ல ரமிக்க கூடாது, அவரிடத்திலேயே ரமிக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா அத்தியவசியத், அவர் பாத்தீங்கன்னா நிச்சயம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பகவான் பாத்தீங்கன்னா பிரம்மதேவர், பகவான் பிரம்மதேவர் இந்த விதமான நிச்சயத்துக்கு வந்தார். அப்ப பிரம்மதேவருக்கு நிச்சயம் வந்துச்சுன்னா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பக்தி வேற ஞானம் வேறன்னா யாரும் சொல்லிடாதீங்க. இப்ப என்ன யாராவது கேட்டாங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சாமி பாகவதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்க, ஒரு கிண்டலா கேலியா பேசுனாரு. ஏன்னா பாகவதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடப்பாவி, பாகவதம் சொல்றது எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு ஞானம் குட்டி கிடக்குது. அது சுகமுனி வரும், எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இது பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்தை சொன்ன வியாசர் பாத்தீங்கன்னா மகாபாரதம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னா, பாகவதம்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஒரே நாக்கு சத்தியத்தையும் பொய்யுமா பேசும்? எப்படி பேசும் அது? அப்ப பாகவதெல்லாம் சொல்றாரு, கேவலமா சொல்றாரு. பாகவதெல்லாம் உபனிஷத்து, எப்பவுமே நீங்க உபனிஷத்து யோக சாஸ்திரம் அப்படித்தானே சாமி சொல்லுவீங்க. திடீர்னு ஏன் சாமி பாகவதம் பக்திக்கு வந்துட்டீங்க? பக்தினா இவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப கீழே கீழே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? பக்தி வேற நினைச்சிருக்கோம். அப்ப பிரம்மா பாத்தீங்கன்னா என்ன சொல்றார்? சகுணத்துல ரமிச்சிங்கன்னா சகுண பக்தி, நிர்குணத்துல ரமிச்சிங்கன்னா ஆத்ம பக்தி. இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆத்ம பக்தி, நிர்குணத்துல பக்தி. சகுண பக்தி பாத்தீங்கன்னா நம்ம மூர்த்தங்களை வச்சு பண்ற பக்தி. இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. ஒருத்தர் பகவானோட ஃப்ரண்ட் போஸ், பகவானோட பேக் போஸ், இவ்வளவுதான். ரெண்டும் வேற வேறன்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது தப்பா போயிடும். அதனால் புரிஞ்சுக்கணும். இந்த 34லயே பாத்தீங்கன்னா 34 படிக்கும் போதே நமக்கு பாத்தீங்கன்னா என்ன வந்துடணும் அப்படின்னா, நம்ம ஒரு இதுல சொன்னோம் தெரியுங்களா உங்களுக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பூர்வ பாகத்துல நம்ம திரும்ப 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 ஒரு ஸ்லோகத்தை நான் அதிகமா சொல்லியிருக்கேன். ஹரிவம்சத்துல இருந்து சங்கராச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், ஒரு ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தார். ஓங்காரத்தை பத்தி 3 வாட்டி சொன்னாரு. அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் விஸ்வம் விஷ்ணுல விஸ்வத்துக்கு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னாரு. அந்த முதல் ஸ்லோகத்துல விஸ்வம் வரைக்கும் இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா 4 முறை ஓங்காரம், 3 முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. ஆலோடிய சர்வசாஸ்திரான் விசாரியச்ச புனః இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. லிங்க புராணத்துல இருக்கிறது, விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோடிய சர்வசாஸ்திராணி, நல்லா எல்லா சாஸ்திரங்களையும் பாத்தீங்கன்னா மந்தனம் பண்ணி நல்லா கலக்கி யோக சூத்திரம் போகணும், பாகவதம் போகணும், பகவத்கீதா போகணும், உபனிஷத்து வரணும், பிரம்மசூத்திரத்துக்கு போகணும். இப்போ உங்களுக்கு அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், கூடவே மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விசாரியச்ச புனக தனியா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க விசாரம் பண்ணுங்க, நான் மெட்டீரியல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா விசாரம் பண்ணும் போது திரும்ப திரும்ப விசாரிச்சு இதம் ஏக்கம் சுனிஷ்பன்னம், இந்த ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனா ஒண்ணுதான் உண்டாயிற்று. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியேயோ நாராயண சதா. பொங்கல் பிரசாதம் வாங்கிட்டு புளியோதரை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு போறது பக்தி இல்லை. தியேயோ நாராயண சதா, சதா காலமும் நாராயணனே தியானிக்க யோக்கியமானவன். வேற எதுவும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு கடைசியில சிரவண மன்னனத்தை முடிச்சுட்டு பேசாம உட்கார்ந்துடணும். சகுனத்துல இருந்து ஆரம்பிக்கணும். விராட்டுல இருந்து ஹிரண்யகர்பர், ஹிரண்யகர்பர் இருந்து ஈஸ்வரன், ஈஸ்வரன்ல இருந்து சுத்த பிரம்மம். இதுதான் ட்ராக். இந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா சதா நாராயணனையே, சுத்த பிரம்மமா இருக்கிற நாராயணனையே சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது. சரி, எப்படி சுவாமி பண்றது? ஹரிரேக சதா தியேயோ.
பவத்பி சத்வ சம்ஸ்திதைஹி ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா படத தியாயத கேசவம். சரி, அந்த ஹரிய வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் எப்படி வந்து தியானம் பண்றது சுவாமி? ஹரிரேக்க சதா தியேயோ சொல்லியாச்சு. ஹரிதான் சதா தியானம் செய்ய யோக்கியமானவர். யாருனால? பவத்பி சத்வ சம்ஸ்திதை, நல்ல சத்துவகுணத்தில் நிற்கக்கூடிய தாங்களால். யாரெல்லாம் சத்துவகுணத்துக்கு சிரவண மனனம் பண்ணி நல்ல கர்மயோகத்தையும் உபாசனையும் பண்ணி மெதுவா 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 என்ன பண்ணிடணும்? மெதுவா சத்துவத்துக்கு வந்துடணும். சத்துவத்துல நல்லா நிற்கக்கூடிய உங்களால் ஹரி மட்டும்தான் சதாத்தியேயா. எப்படி சுவாமி தியானம் பண்றது ஹரிய? ஓம் இத்யேவம், ஓம் என்று இந்த விதமாக. அகார உபாசனா விராட் உபாசனா, உக்கார உபாசனா ஹிரண்யகர்ப உபாசனா, மகார உபாசனா ஈஸ்வர உபாசனா, அதுக்கப்புறம் அமாத்திரா உபாசனா சுத்த பிரம்ம உபாசனா, துரிய உபாசனா. அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஓம் என்று இதை சதா விப்ராக, விப்ரர்களே, புத்திசாலிகளே, ரொம்ப படிச்சவங்களே, எல்லாம் படிச்சவங்க தானே, அதனால படிச்சவங்க ரொம்ப எஜுகேஷன் ஆயிருக்கீங்கல்ல, எஜுகேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விப்ராகா படத்த தியாயத்த கேசவன், இந்த ஓங்காரத்து மூலமா என்ன பண்ணுங்க? அந்த கேசவனை ஜபிங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரம்மதேவரும் என்ன பண்ணிருக்கார்? அவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆளுடைய சர்வசாஸ்திரம். இங்க சர்வசாஸ்திரானின்றதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கு? 3 வேதங்களை அன்வீக்ஷணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுது. 3 வேதங்களையும் அன்வீக்ஷணம்னு என்ன அர்த்தம்? நல்லா தொடர்ந்து மனனம் பண்ணினார். யாரு? பிரம்மதேவர் 3 வேதங்களையும் நல்லா மனனம் பண்ணிட்டு, எதனால? விவேக புத்தியினால, மனிஷையா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் அத்தியவசியத்தின் என்ன அர்த்தம்? அது அத்தியவசியத் அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வந்தார். இதம் சுநிஷ்பன்னம்னு அங்க சொன்னோம். அதேதான் இங்கேயும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயத்துக்கு வந்தார். என்னது? ஆத்மாலேயே ரமிக்க, பகவானா இருக்கிற உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்க ஈஸ்வரன் இடத்திலேயே ரமிக்க, வேற எதுவும் பண்ணக்கூடாது. சொன்னதுக்கு பிறகு 35வது ஸ்லோகம். பகவான் சர்வபூதேஷு லக்ஷித ஸ்வாத்மனா ஹரிஹி திருஷ்யைர் புத்யாதிபிர் திரஷ்டா லக்ஷணைர் அனுமாபகைஹி. பகவான் சர்வபூதேஷு லக்ஷித ஸ்வாத்மனா ஹரிஹி திருஷ்யைர் புத்யாதிபிர் திரஷ்டா லக்ஷணைர் அனுமாபகைஹி. இந்த பகவான் பகவான் சொல்றமே, யாரோ பகவான்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஒரு மட்டுமா அப்படின்னா இல்லைங்க சாமி. நான் 2 ரூபம் விராட்டு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா விக்கிரகத்துல ஆராதனையும் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டான்? விக்கிரக ஆராதனை விட்டுட்டான். விக்கிரக ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வீரியத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சல பூஜனம். அச்சலத்துக்கு வந்து ஆராதனை பண்றது. அச்சல தத்துவமா இருக்கிற விக்கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றது. அதே நேரத்துல சலம் இது, சர்வ ஜீவராசிகளும் சலம், அசைகின்றவைகள். எந்த நாராயணனை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஓடிக்கிட்டு இருக்க நாராயணன், நிக்கிற நாராயணன், படுத்திருக்க நாராயணன், பறக்கிற நாராயணன், மரத்துக்கு மரம் தாவர நாராயண, தண்ணியில நீந்தர நாராயண, எல்லாம் 2 கால் நாராயண, 4 கால் நாராயண, எல்லாத்தையும் எடுத்துங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா சல நாராயணர்கள். அதுக்கும் ஆராதனை பண்ணணும். அப்ப வந்து ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, பகவான் சர்வபூதேஷு லக்ஷிதா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூதங்களிலும் சகல ஜீவராசிகளிலும் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல பகவானோட ஆபரணம் இப்படி இருக்கு, நெக்லஸ் இப்படி போட்டிருக்கார், கையில கங்கணம் இப்படி போட்டிருக்கார், காலில் தண்டம் வந்து பாத்தீங்கன்னா தண்டை போட்டிருக்கார். இதெல்லாம் ஒவ்வொருத்தையா கண்ணு இப்படி இருந்துச்சு, வாய் இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சொன்னோம். அப்போ ஒரு விக்கிரகத்தை வச்சு நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதுக்கெல்லாம் அச்சலத்துல பார்க்கிற ஆராதனை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சலத்துல கொண்டு வந்தீங்கன்னா சகல ஜீவராசிகளிலும் சர்வபூதேஷு பகவான் லக்ஷிதா, சகல ஜீவராசிகளிலும் பகவான் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. லக்ஷிதகன சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் எடுக்கணும். எப்படி இருக்கார்? சுவாத்மனா ஹரிஹி,
பகவான் எல்லா இடத்துலயும் அந்த ஹரி எப்படி இருக்கார் அப்படின்னா ஆத்மாவா இருக்கார். நம்ம எல்லாம் சொல்றோமே நான் 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 சொல்லிட்டு இருக்கோமே, அந்த நானா பகவான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கார். எங்க ஸ்லோகம் ஞாபகம் வருதா? 10-20 பகவத்கீதால பார்த்திருக்கோம். முக்கியமான உபதேசம் அகமாத்மா குடாகேஷா. எல்லா ஜீவராசியிலும் நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வாத்மனா ஹரிஹி, தன்னுடைய ஆத்மாவா எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் சொல்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, பகவானை எப்படி பிரிச்சறியது சுவாமி? இப்ப நீங்களும் நானும் வேதாந்தத்துல இருக்கோம், யோக சாஸ்திரத்தை படிக்கிறோம். இப்ப நம்ம எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம் ஒன்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆத்ம அனாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகம். திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத். நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் அனாத்மா. ஆத்மா எது அப்படின்னா திருகேவ ஆத்மா விவேகினக, விவேகம் உள்ளவர்களுக்கு திருக்குதான். திருக்குனா திரஷ்டா, திரஷ்டாதான் ஆத்மா. அப்ப பகவான் என்ன பண்ணிட்டாரு இங்க ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா, முதல் ஸ்லோகத்துல எல்லா ஜீவராசிகள்லயும் பகவான் ஆத்மாவா இருக்காருன்னு சொல்லிட்டார். அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா திருஷ்யைர் புத்தியாதிபிகி, புத்தியாதிபகி திருஷ்யை, புத்தி முதல் கொண்டு வேக்கப் பண்ணணும். புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த லோகம், இதெல்லாம் திருஷ்யம் தானே. முதல் திருஷ்யம் எது நமக்கு? புத்தி. புத்தி வேக்கப் ஆனதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி முதல் கொண்டு இருக்கக்கூடிய சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யங்கள். இவைகளால் என்னது? இவைகளுக்கு வேறாக வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா லக்ஷணைகி அனுமாபகைகி, லட்சணங்களால் அனுமானம் செய்யப்படுகின்றார். பகவான் எப்படி இருக்காருன்னா திரஷ்டாவா பகவான் இருக்கார். ஏன் அனுமானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையே தான் பார்க்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்றேன், ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. ஆத்மாவை தரிசிக்கிறதுனா என்ன பண்ணணும்? தான் தானாதான் இருக்க முடிய தன்னை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அந்நதேவ தது விதித்தாத் அவிதித்தாத் அதி. கேனோபனிஷத் மந்திரம் எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது, அறியப்படாத ஒன்றுமில்லைன்னு சொல்ற அவ்யாக்கிருத தத்துவத்துக்கும் மேலானது. அப்ப எதெல்லாம் நீங்க அறியறீங்களோ அதெல்லாம் என்ன ஆயிடும்? அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஆயிடும். அறிபவன் தான் ஆத்மாவுடைய, அறியப்படுபவன் ஆத்மா இல்லை. ஆத்மா என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா ஆகவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம படிக்கிறோம் லக்ஷணைர் அனுமாபகைஹி, லட்சணங்களால். அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சணம்ன்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேத சாஸ்திரங்கள். இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் மூலமா அனுமாபகைஹி, அனுமானம் செய்யக்கூடிய இந்த வேத சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யேர் புத்தியாதிபிர் திரஷ்டா அந்நியக அஸ்தி அனுமீயதே. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பகவான் இந்த திருஷ்யங்களுக்கெல்லாம் அந்நியமாக திரஷ்டாவாக பகவான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு, பாகவதத்தை வச்சுக்கிட்டு, யோக சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? கீதை முதலிய சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு அனுமானம் பண்றோம். அனுமானம் பண்ணதுக்கு பிறகு மெதுவா மெதுவா உட்கார்ந்து என்ன பண்றோம்? நேத்தி 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 நேத்தின்னு திருஷ்யமா இருக்கிறது எல்லாத்தையும், இது திருஷ்யம் 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 மட்டும் நிப்பாட்டிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யோகின்னு அர்த்தம். இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு நீக்கிட்டீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவல் ஆத்மால போவீங்க. இது திருஷ்யம், இது மித்யா. பார்க்கப்படுவது சொப்பனம் போல மித்யா, பார்க்கப்படுவது திருஷ்யம், சொப்பனம் போல மித்யா. சொப்பனவத்து திருஷ்யம், சொப்பனவத்து திருஷ்யம் மித்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய். சொப்பனம் போல பார்க்கப்படுவது சொப்பனம் போல இருக்கு, பொய் அப்படின்னு வேதாந்திகள் என்ன பண்ணுவாங்க? சமாதிக்கு போவாங்க. இதே மாதிரி நீக்கிக்கிட்டே போனீங்க அப்படின்னா தான் தானா சொரூபமா நிற்க முடியும். அதுதான் சொரூபத்தை பார்க்க முடியாது. அப்ப எங்கேயாவது ஆத்ம சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம் அப்படின்ற சப்தங்கள் வந்துச்சு அப்படின்னா பிரம்மத்தை ஆப்ஜெக்ட் அறியறது இல்லை.
சரி, சப்ஜெக்டா தான் தன்னையே அறிய முடியுமா? தான் தன்னையும் அறிய முடியாது. ஸ்வசம்வேத்தியம் பரசம்வேத்தியம்னு சாஸ்திரம் 2 சொல்லுது. நான் வேற ஒன்ன பார்த்தேன் அப்படின்னா பரசம்வேத்தியம், வேற ஒன்ன அறிதல். தன்னையே தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வசம்வேத்தியம்னு பேர், தன்னையே தான் பார்த்தல். நான் அதிகமா யூஸ் பண்றேன்னு தன்னையே தான் பார்த்தல் அப்படின்னு. அப்ப ஒருவேளை யாராவது தப்பா மீனிங் எடுத்துக்கலாம். தன்னையே தான் பார்த்தல் அப்படின்னு. தன்னையே தான் எப்படிங்க பார்க்க முடியும்? இந்த கண்ணை பார்த்துக்குமா? இந்த கண்ணு வேற எல்லாத்தையும் பார்க்கணும். பரசம்பேத்தியன் பேர். இந்த கண்ணால வந்து பாத்தீங்கன்னா மற்றதை எல்லாத்தையும் அறிய முடியும். ஆனா மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டே போறீங்க. கண்ணில் நிக்குது அப்படின்னா கண்ணு தன்னையே பார்த்துக்குமா? பார்க்க முடியாது சாமி. கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா இருக்கலாம் முடிய, கண்ணு வந்து மற்ற தன்னையே தான் பார்க்க முடியாது. ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னையே தான் பார்க்காது. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸ்வசம்பேத்தியமும் இல்லை, பரசம்பேத்தியமும் இல்லை. அப்ப ஆத்மானுபூத்தின்னு தான் தானா நிற்கிறது தான் ஆத்மானுபூதி. அப்போ என்ன எப்படி அறிய முடியும்? பகவானை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் என்னிடத்துல திரஷ்டாவா இருக்கார். எங்க சுவாமி சொல்லியிருக்கு? இது மாதிரி கீதையில வந்து அது மாதிரி சொல்லிய சுவாமி இல்லைன்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத 13:2 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, எல்லா தேகங்களிலும், எல்லா க்ஷேத்திரம்னா எல்லா தேகங்களிலும் என்னை அறிபவனாக அறிந்து கொள், என்னை திரஷ்டாவா அறிந்து கொள் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம சொல்லியிருக்கு என்னன்னா, பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக. உபதிரஷ்டானா உள்ளுக்குள்ளார இந்த தேகத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான சாட்சி. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எதெல்லாம் பண்ணுதோ எல்லாத்தையும் உள்ள இருந்துகிட்டு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்மளை எல்லாத்தையும் உள்ள இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரிஜினல் ஆத்மா சாட்சி. அப்ப திருஷ்டான்றதுக்கு அர்த்தம் சாட்சின்னு அர்த்தம். அப்ப இந்த தேகாதிகள் எல்லாத்துக்கும் வேறா, திருஷ்யமா இருக்கிற எல்லாத்துக்கும் வேறா திரஷ்டாவா பகவான் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்களால் அனுமானம் செய்யப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, சப்தங்களை வச்சுக்கிட்டு அனுமானம் தான் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அனுமானம் பண்ணதுக்கு பிறகு மனனம்னு பேர். அனுமானம் பண்றது எங்க? மனனம். சிரவணத்துல கேட்குறீங்க, அதே நேரத்துல மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கை வச்சுக்கிட்டு அனுமானம் பண்றீங்க. அதுக்காக அத்தியக்ஷேன சுயத்தை மேல டோட்டல்ல சொல்றது, அதுவும் அதேதான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல்லா யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துலதான் உண்மையான சாதனையே. நிதித்தியாசனம் தான் இந்த யோக பிரக்கிரியா. நேத்தி எது வந்தாலும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில மிச்சம் என்ன இருக்கும்? தான் மாத்திரம் மிச்சம், அதுலயே நிற்பீங்க. இதுதான் நிதித்தியாசனம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள்லாம் லட்சணங்கள்னு பேர், இண்டிகேட்டர். ஏரோ மார்க் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இதான் அப்படி நம்ம கோயில்னு போட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஏரோ மார்க் போட்டுருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மான மரியாதை போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, ஏரோ மார்க்கு பாத்து அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுட்டி காட்டுது, நீ இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த பக்கம் போனா கோயிலுக்கு போயிடலான்னு. நம்ம இதுக்கே மாலை மரியாதை எல்லாம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடைஞ்ச மாதிரி. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். போயிட்டு அந்த மாலையெல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டு அந்த ஏரோ மார்க்குக்கு போட்டு ஒரு நல்ல ஆரத்திலாம் பண்ணா ஒரு முட்டாள்தனம் தானே. அதே மாதிரி இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே, தர்க்கங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய கோட்டியில தான் வந்துடும். திருஷ்யம் தான் எல்லாம் சுட்டி காட்டக்கூடியது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல ஒரு அருமையான எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயம்பரம் சொல்லுவாங்க. நம்ம ராணிகளுக்கு, இந்த இளவரசிகளுக்கு எல்லாம் மேரேஜ் நடக்குங்க. அப்ப சுயம்பரம் வரும்போது நிறைய இளவரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க, ராஜகுமாரர்கள். எப்படி இருப்பாங்க? யங்ஸ்டரா எல்லாம் இருப்பாங்களா, புஜபலத்தோட 6 பேக்கு 7 பேக்கு 8 பேக்கு இது மாதிரி 10 பேக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க பாடியில. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேஜஸ்வியா நல்லா வரிசையா நிற்பாங்க. நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இளவரசி வந்து என்ன பண்ணுவா, ராஜகுமாரி
கையில வந்து ஒரு நல்ல மாலை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவா. எப்போ இவளோட ஃபர்ஸ்ட் ஐசைட்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து ஃபாலோ ஆகுறாளோ அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய மனவாளனை பார்த்த மாத்திரத்துல என்ன ஆயிடும், டக்குன்னு இப்படி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்த இளவரசி டக்குன்னு கீழே போயிடுவாங்க. யோக வாசிஷ்டத்துல எக்ஸாம்பிள் சொல்லுது, இந்த வேதங்கள் எல்லாம் எங்க போய் வந்து பாத்தீங்கன்னா டும்முன்னு எல்லாம் விழுந்து போயிருந்தான், அந்த சப்தங்கள்லாம் நின்று போகுதான். நான் எப்பந்தா வித்யதேயனாய வேத மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லலாம். எல்லா சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரூபத்துல இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்போ ஒரிஜினலா மீட் பண்ணுதோ புருஷனை, ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பத்தினி, ஒரே ஒரு புருஷன் தான், பகவான் மட்டும்தான் புருஷன். இந்த புருஷனை எப்ப நேரா பாக்குதோ அப்ப வெக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு போற மாதிரி இந்த வேதங்கள் இந்த சப்தங்கள் எல்லாம் வேஸ்டா விரயமா போயிடும். அனுபூதி பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களுக்கு வேல்யூ, அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சப்தங்களுக்கு மதிப்பு. அப்ப சப்தங்கள் எல்லாம் தர்க்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து ஒரு முக்கியமான இருக்கு, தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டானாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்க்கத்தினால நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது. பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு சொல்லும்போது சொல்றார், யாரோ ஒருத்தர் நல்ல வாக்ஜா இருக்கிறவங்க, முக்கியமா வந்து இந்தியாலேயே வந்து வாக்ஜாலம் அதிகமா உள்ளவங்க யாருன்னா மாத்வ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. மாத்வ சம்பிரதாயம், என்னோட ஆச்சாரியரும் மாத்வ சம்பிரதாயத்துல வந்தவர் தான். ஐயோ என்ன புத்தின்னு நினைக்கிறீங்க, மாத்வ சம்பிரதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் புத்தி இருக்கு. அவங்களுக்குலாம் புத்தி வந்து பகவான் வந்து ஏதோ வேற ஸ்பெஷல் கிரேடு, வானத்துல இருந்து வந்தவங்க மாதிரி. தர்க்கம் பண்ணவே முடியாது. என் கூட ஒருத்தர் இருந்தார், மாதவ சம்பிரதாயத்துல இருந்தார், கொக்குமாக்கா பேசுவாருங்க. கொக்குமாக்கா பேசினாருன்னா அவர் நல்லா பேசிட்டு இருப்பார், நார்மலா பேசிட்டு இருப்பார். ரிஷிகேஷ்ல வந்து என் கூடயே இருந்தார், நார்மலா பேசிக்கிட்டே இருப்பார், நல்லா இருக்கும் புத்திசாலித்தனம் எல்லாம். ஆனா ஒரு இடத்துல அவர் கன்க்ளூஷன் வந்துட்டு இதை ஸ்தாபனம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க என்ன தர்க்கம் பேசினாலும் அவர் ஜெயிக்கவே முடியாது. பகவான் வந்து அந்த மாத்வ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு கிருப்பையை கொடுத்திருக்கார், தர்க்கத்துல ஜெயிக்கவே முடியாது துவைத்திகள். ஆனா அத்வைத்திகளால ஜெயிக்க முடியாது துவைத்திகள். எங்க வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சதஸ் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் நின்றுவாங்க, எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க. என் கூட இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர், நல்ல டீச்சர். அவர் சொல்லுவாரு, நீங்க எந்த டாபிக் வேணா கொடுங்க சுவாமி, நான் அதை ஜெயிச்சு காட்டுறேன். என்ன என்ன வேணா கொடுங்க, அவனை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெயிக்கிறேன். அந்த அளவுக்கு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இன்னொரு மாத்வன் வந்தானா இவனை ஜெயிச்சுவான், இன்னொரு புத்திசாலி வந்தா இன்னொரு. அப்ப தர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாக்ஜாலத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலத்துல ஸ்திரப்படுத்திக்கிட்டே போவாங்க. அப்ப என்ன ஆகுனா சத்தியம் எது அப்படின்னு உங்களுக்கு நிர்ணயம் இல்லாம போயிடும். வாக்கு சாமர்த்தியம் உள்ளவன் தன்னுடைய தர்க்கத்தை வச்சு எதை வேணாலும் சித்தம் பண்ணலான்னு ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்க்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை நிலைநிறுத்த முடியாது. அப்ப தத்துவமா இருக்கட்டும் இல்ல வேத சப்தங்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்யா வாச்சா மிமுஞ்சத்தை, எல்லா வாக்கையும் விட்டுட்டு சொருப்பத்துக்கு போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொருப்ப அனுபூதி உண்டாயிடுச்சுன்னா இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ரமணர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர குப்பைகளை கூட்டி தள்ளுன்னு. சிரவண மனனத்து வரைக்கும் சாஸ்திரம், அதுக்கப்புறம் தூக்கி ஓரமா போட்டு யோக மார்க்கத்துக்குள்ளார சதா ஈஸ்வரனையே தியானம் பண்றதுல போகும். அதுதான் இங்க சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா, லட்சணங்களால் அனுமானம் செய்யக்கூடியவராதான் இருக்காரு ஒழிய பகவான் திரஷ்டாவா. அதே நேரத்துல மற்றதெல்லாம் திருஷ்யங்கள்னு விலக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பகவான் இடத்துல நிற்கணும். தஸ்மாத் என்ன பண்ணணும், 36வது ஸ்லோகம் சொல்லுது, தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்தவ்யஸ்ச கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிருணாம். தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிருணாம். இந்த வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல போக போக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒன்னுத்துல நிக்கணும்னா மத்ததை வந்து பாத்தீங்கன்னா விடணும். விடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யோக இதுல வந்து பக்தி சூத்திரத்துல 48வது சூத்திரம் 49வது சூத்திரம் சொல்லுது, யக கர்ம பலம் தியஜதி கர்மாணி சந்யஸ்யதி
ததோ நிர்த்வந்துவோ பவதி. ரொம்ப முக்கியமான சூத்திரம் 48. என்னன்னு கேட்டீங்கன்னா, ச கர்ம பலம் தேஜதி. முதல் மார்க்கம் பக்தி பண்ணும் போது என்ன வேணும் தெரியுங்களா? பக்தியில பாத்தீங்கன்னா ஈஸ்வரனிடத்துல பக்தி பண்ணும்போது பகவானுக்காகவே காரியம் பண்ணணும். மத்கர்ம கிருத்து மத்பரம் வரப்போகுது. விஷ்ணு இதுல நம்ம விஸ்வரூப தரிசன யோகத்துல கடைசி ஸ்லோகம் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துரும். 55வது ஸ்லோகம் 11:55 பகவத்கீதை. மத்கர்ம கிருத்து, பகவானுக்காகவே கர்மம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா கர்ம பலனுக்காக கர்மம் பண்ணக்கூடாது. முதல்ல கர்ம பலனை பாத்தீங்கன்னா தியஜதி யஹ, எவன் கர்ம பலனை தியாகம் பண்றானோ முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் கர்மாணி சன்யஸ்யதி. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கர்மங்களையே தியாகம் பண்றது. 2வது ஸ்டெப். எடுத்தோன்னு கர்மங்களை தியாகம் பண்ணிடக்கூடாது. ஏகப்பட்ட சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சன்னியாசம் எடுத்தா லாபம் கிடைக்கும்னு நிறைய பேர் சன்னியாசம் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக்சுவல் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கர்ம பலன்ல ஆசை இல்லாதவன் மட்டும்தான் கர்மத்தை தியாகம் பண்ண வேண்டும். கர்மத்தை தியாகம் பண்ணணும். ததோ நிர்த்வந்துவோ பவதி. நீங்க கர்ம பலனையும் கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா துவந்துவங்கள்ல உங்களால என்ன பண்ண முடியாது, மாட்டிக்காம இருப்பீங்க. மானம் அபமானம், பசி தாகம், வெப்பம் குளிர், சுகம் துக்கம் எல்லாத்தையும் தாண்டி போயிருவீங்க. சொரூபத்துல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்? கர்ம பலனை தியாகம் பண்ணணும், கர்மத்தை தியாகம். கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு சதா ஆத்மாராமனா நிருத்தியாசனத்துக்குள்ளாரையே போகும். நேத்தி 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 பண்ணணும். இல்ல அப்படின்னா சகுனம், விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், இந்த 3 மெதுவா கிரமமா தியானம் பண்ணணும். அப்ப இந்த 2த்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, வேதானபி சன்யஸ்யதி. வேதானபி சன்யஸ்யதி 49 யோக பக்தி சூத்திரத்துல 49வது சூத்திரம். வேதானபி சன்யஸ்யதி கேவலம் அவிச்சின்னானுராகம் லபதே. எவன் பாத்தீங்கன்னா வேதத்தோட இருக்கிறது உயர்ந்த கர்மம். எது? வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாதான் உயர்ந்தது. அந்த வேத கர்மங்களையும் கூட வேதானபி, வேதங்களையும், வேதத்தோட சப்தங்கள், வேதம் சொல்ற கர்மங்கள், இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா நிமித்தங்கள் சொல்லுவார். எங்க ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், வேதாந்தியா இருக்கணும், சுத்த அனுபூதி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா நிமித்தங்களையும். நேற்று கூட சுவாமியோடது ஒண்ணு கேட்டேன். அப்பப்ப நான் கேட்பேன், லீவு நாள் எல்லாம் சுவாமியோடது ஏதாவது கேட்பேன். 2-3 நாள் பாத்தீங்கன்னா 2-3 கிளாஸ் கேட்டேன். சுவாமி ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க சொல்ற நிமித்தமே இருக்கக்கூடாது. எங்க சுவாமிகிட்ட எல்லாம் போனீங்க அப்படின்னா மடாதிபதி மாதிரி எல்லாம் இல்லை. சுவாமி பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் வெறும் சிரவணம் மட்டும்தான், சிரவணம் மனனம் மட்டும்தான். வேற எந்த ரிச்சுவலும் இருக்கவே இருக்காது. ஆத்மாராமகன் பேர், ஆத்ம யாஜின்னு பேர். ஆத்ம யாஜின்னா ஆத்ம பூஜனம் பண்றவங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவை ஆத்மாவா இருக்கிறவரையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதானபி சன்யஸ்யதி, வேதங்களையும் கூட. வேதங்கள்னா எந்த வேதம்? வேதத்துல பூர்வபாகம் இருக்குல்ல, கர்மகாண்டம். அந்த வேதங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி வேதத்தோட பூர்வ பாகத்தை விடணும்? யாருக்காவது கோவம் வரலாம்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வாகா வசக்காரங்கள் அதுல இருக்கு. வேதத்தோட பூர்வ பாகம் எல்லாம் தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கறதா இருக்கும் இல்லையே, பிரம்மத்துக்கு ஆகுதி கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. விஷ்ணுவை கூட பாத்தீங்கன்னா ஒரு தேவதைய வச்சு விஷ்ணவே ஸ்வாஹா இதம் நம போ, அவ்வளவுதான் உனக்கு வேலை, அவ்வளவுதான். வாயவே ஸ்வாகா, அக்னய ஸ்வாகா, அக்னிக்கு ஸ்வாகா, வாயுக்கு ஸ்வாகா கொடுக்குற மாதிரி விஷ்ணுவே ஸ்வாகா, முடிஞ்சு போச்சு, போ ஓரமா போய் உட்கார்ந்துக்கோ அப்படின்னு விஷ்ணுவே தூக்கி ஓரமா வச்சு கர்மகாண்டம். அதனால பாத்தீங்கன்னா பிரதானம் அங்க விஷ்ணு பிரதானமா இருக்காது. விஷ்ணுவை தியானம் பண்றது பிரதானம் இருக்காது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பிரதானமா இருக்கு. அதனால பூர்வ பாகத்தை எல்லாத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். கேவலம் அப்ப என்ன பண்ணணும்? ஊர்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், கர்மத்தை தியாகம் பண்ணிட்டான். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கனாலும், ஹரித்வார் ரிஷிகேஷ் போனீங்கனாலும் எல்லாரும் நிறைய சன்னியாசிகள் கர்மத்தை விடணும்னு கர்மத்தை விட்டான். எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கல. சரி, கர்மத்தை விட்டுட்டீங்க, எதை பிடிக்கணும் அப்படின்னா கேவலம் அவிச்சின்ன அனுராகம் லபதே. வெறும் மனைய பாத்தீங்கன்னா அவிச்சின்னம் அப்படின்னா துண்டுபடாம தைலதார மாதிரி பகவானிடத்திலேயே பாத்தீங்கன்னா அன்பு கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்னத்தை விட்டாதானே சாமி இன்னொன்னு பண்ண முடியும். கர்மத்தை விட்டாதான் பாத்தீங்க அப்படின்னா
மனசு வந்து சதா பகவானிடத்திலேயே நிற்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன ஆகிறான், அனுராகத்தை தொடர்ந்து அன்பை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 48, 49 2 ஸ்லோகங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தஸ்மாத் ஆகையினால் என்ன பண்ணணும், சர்வாத்மனா, ஹே ராஜன், ஹே ராஜன் அப்படின்னு இருக்கு. ராஜனா ஏ பரீட்சித்தே, ராஜாவே என்ன பண்ணு, தஸ்மாத் ஆகையினால் சர்வாத்மனா, சர்வாத்மனா என்ன அர்த்தம், சர்வாத்மாவா இருக்கக்கூடிய ஹரியினால், சர்வாத்மனா காயா வாச்சா மனசா 3, என்கிட்ட இருக்கக்கூடிய 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, காயா வாச்சா மனசா புத்தியா 4 ஆயிடுது. இந்த 4 என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிஹி, ஹரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சர்வதா, ஹரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா இடங்களிலும், தேசவாச்சி காலவாச்சி சர்வதா, எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிய பத்தி என்ன பண்ணணும், ஸ்ரோத்தவ்யா, ஹரிய பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கணும். போர் அடிக்கணும், அடிச்சோம் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், என் வேலை தான். யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி நீங்க எப்படி 3 கிளாஸ்ல எடுக்கிறீங்க, டைப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிறது கஷ்டமா இருக்கா என்ன, ராத்திரி ஃபுல்லா நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, வீட்டுக்கு வாசல்ல 2 நாய் 3 நாய் இருக்கு, அது வேலையே வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிறது தான் ஜி, அதுக்கு குலைக்கிறது கஷ்டமா இருக்குல்ல உனக்கு, நாய் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, நாய் வந்து ஆமாம் எனக்கு கஷ்டப்பட்டு நான் குலைக்கிறேன்னு நான் சொல்லுவேன். சுபாவம் அதே மாதிரி சாதுக்களோட சுபாவம் என்ன அப்படின்னா, பாகவதத்தை சொல்றது, பகவத்கீதையை சொல்றது, யோக சூத்திரத்தை சொல்றது, திரும்ப 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 அந்த ஆத்மாவை ஹரிய வந்து பாத்தீங்கன்னா சகுணஹரி நிர்குணஹரி, வேற என்ன, சகுணமா இருக்கிறத பேசுறது இல்லைன்னா நிர்குணமா இருக்கிறத பேசுறது, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற நிறைய குருமார்கள் இங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம வேலை என்ன அப்படின்னா எல்லா காலத்திலையும் எல்லா அவஸ்தையிலையும், நேற்று வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் ஜி பேசினார், சுவாமி நான் கும்பாபிஷேகத்துக்கு போறேன், எனக்கு சில சமயம் உச்சாடனம் ஆயிடும், தேவதா உச்சாடனம் மாதிரி பார்த்து பார்த்து பேசணும் என்கிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சாடனம் ஆச்சு, தலையிலேயே குட்டியாச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் குட்டுவா, நான் தானே குட்டுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் வைத்திகரில் போய் பாருங்க, நான் வைத்திகர்கள் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹோமம் பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடக்கும். இப்போ கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனா முதல் காரியம் காலையில எந்திரிச்சோன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் அவங்க மற்ற கர்மத்தை ஈடுபடுவாங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பூஜைகள் நடந்தாலும் ஒரு இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் விடுவாங்க. விட்டு 1/2 hour 3/4 மணி நேரம் 1/2 hour ஆகுது 3/4 மணி நேரமாவது ஒரு மாத்தியாடிக்க சந்தியா பண்ணிட்டு பிரம்ம யஜ்யத்தை பண்ணிட்டு திரும்ப வந்துடுவாங்க. பூர்ணாகுதி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஈவினிங்கா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 5:30 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கர்மத்துக்கு வருவாங்க. அவ்வளோ அதான் விட்டு கொடுக்காம இருக்காங்க. நான் தான் இவர்கிட்ட சொன்னேன், ராமச்சந்திரன் ஜி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஏன்பா பையா நீ இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு அப்படின்ட்டு கிளாஸ் டைமுக்கு வந்துருங்க. கடைசி நாள் மட்டும் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் எல்லாம் பண்ணுங்க. மற்ற நேரம்லாம் என்ன பண்ணுங்க, எப்படி கர்மகாண்டிகள் சந்தியாவந்தனத்தை விடாம பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம காரியத்துல வந்து கண்ணும் கருத்துமா இருக்கணும் இல்லை மோட்சத்துக்கு. அப்ப பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ண வேண்டிய விஷயத்துல பிரமாதம் இருக்கக்கூடாது, கவனக்குறை, பார்த்துக்கலாம் நாளைக்கு கேட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற காரியம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, பாடத்துக்கு ரெகுலரா வந்து மற்ற நேரத்திலாம் கர்மத்துல கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா சர்வத்திர சர்வதா இருக்கா, பிரமாணம் வந்துருச்சுங்களா ஜி உங்களுக்கு. சர்வத்திரனா என்ன அர்த்தம், நீங்க மதுரைக்கு போங்க, இல்ல அமெரிக்கா போங்க, இல்ல எங்க வேணா போய்ங்க, அண்டார்டிகா போங்க, எங்க வேணா போய்க்குங்க. சர்வத்திர எல்லா இடத்துக்கு போனாலும் சர்வதா, அது எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அவஸ்தையில இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ரோத்தவ்யா ஹரிஹி, ஹரிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஹரிய பத்தின விஷயங்களை. அதே மாதிரி கீர்த்திதவ்யஸ்ச, எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரு கேட்குறாங்களோ ஒருத்தர் இருந்தாலும். எங்க ஆச்சாரியர்கள்ட்ட வந்து பெருமை என்ன தெரியுங்களா, எங்க ஆச்சாரியர் ரொம்ப சின்சியர். நான் எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாமி நீங்க ஒரு 50 பேர் இருந்தாலும் பாடம் எடுப்பீங்களா சாமி? இல்லை இல்லை, ஒரே ஆள் இருந்தாலும் பாடம் எடுப்பேன். சில சமயம் ஆளே இல்லாம கூட பாடம் எடுப்பேன். நிறைய ஆரம்பத்துல சில கேசட்லாம் வீடியோலாம் போட்டிருக்கோம். நாங்க ஆளே இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன ஆள் இருந்தா என்ன, ஆள் இல்லாட்டி என்ன, உள்ள இருக்கிற கிருஷ்ணன் கேட்பான்ல. நான் சொல்லுவேன், பரமஹம்சானந்தா சொல்லுவார், உள்ள இருக்கிற கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் கேட்பார், உள்ளையும் வெளியிலையும் அவர் தானே இருக்கார். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான்.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரோ நிறைய பேர் இருக்கிற மாதிரி நானும் கிளாஸ் எடுத்துருவேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க வேண்டியவனுக்கு கேட்கறது தான் வேலை. தவ்ய பிரத்தியம் எப்போ அப்படின்னா மஸ்ட், கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஹரிய பத்தி நித்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரம்ம யஜ்யம்னு பேரு, அதுக்கு பேரு ரிஷி யஜ்யம்னு பேரு. கடன் இது நமக்கு. ரிஷி ரணம் தீரணும் அப்படின்னா நித்தியம் பாட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆச்சாரியர்களுக்கு கீர்த்தி தவ்யஸ்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கு, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம். சுவாத்தியாயத்திலிருந்தும், சுவாத்தியாயம் இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம்ல, போர் அடிச்சாலும் பரவாயில்ல, விட்டுறக்கூடாது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இது வேலை. இந்த சிரவணத்துல இருந்தும் அதே நேரத்துல படிக்கிறதுல இருந்தும் படிச்சு கொடுக்கறதுல இருந்தும் பிரமாதத்தை அடையக்கூடாது, கவனக்குறைவை அடையக்கூடாது, நித்தியம் பண்ணியே ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயோ அத்தியேதவ்யக ஒரு விதிவாக்கியம் இருக்கு. நித்தியம் வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். எது பூர்வ பாகத்தை இல்ல, பூர்வ பாகத்தை ஒரு வயசுல படிக்கணும். அதுக்கப்புறம் வேதாந்தத்தை வந்து உத்தர பாகத்தை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கும் மோட்சம் அடைகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்மர்த்தவ்யோ, ஸ்மர்த்தவ்யோன்னு என்ன அர்த்தம்? சிரவண காலம், அதுக்கப்புறம் சொல்ற காலம். இதை விட்டுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில போவோம்ல, வெளியில போகும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு டைம்ல என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா முதல் தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வரும். சொப்பனத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வரும். லாஸ்ட் தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். பகவானோட நினைப்பு, இந்த வேதாந்தத்தோட திரும்ப திரும்ப பாகவதத்தை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன். பகவத்கீதையில பகவான் இப்படி சொன்னாரு. அடிக்கடி எனக்கு பகவத்கீதை திரும்ப 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 எல்லா காலத்திலையும் வந்துட்டு இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப பகவானையே வந்து பாத்தீங்கன்னா மற்ற காலங்களிலும் ஸ்மர்த்தவ்யக பகவான் என்றுனா மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இதே பக்தியில வரும்போது சிரவணம் பண்ணணும், திரும்ப கீர்த்தனை பண்ணணும், திரும்ப நினைக்கணும். இந்த மூணுத்தை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியது சொல்லியாச்சு. யாருக்கு? என்று நாம் மனிதர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 37 லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பிபந்தியே பகவத ஆத்மனஸ் சதாம், பிபந்தியே பகவத ஆத்மனஸ் சதாம் ஸ்ரவண புடேசு சம்பிருதம் சம்பிருதம் பிபந்தி தே புனந்தி தே விஷய தூஷிதாஷயம் व्रजन्ति तच्चरण शरोरुहान्तिकम् पिबन्ति ये भगवत आत्मनः सताम् कथामृतं श्रवणपुटेषु संभृतम् पुनन्ति ते विषयविदूषिताशयम् व्रजन्ति तच्चरण शरोरुहान्तिकम्. சதாம் அப்படின்றது, சதாம் அப்படின்னா சத்துக்களால், சாதுக்களால். யாரெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்மளாம் சாதுக்கள்னு பேர். சன்மார்க்கத்துல பிரவருத்தி பண்ணியிருக்கவங்க எல்லாம், மோட்ச மார்க்கத்துல பக்தி மார்க்கத்துல பிரவருத்தி பண்ணியிருக்க நம்ம எல்லாத்துக்கும் பேர் சாதுக்கள்னு பேர். சாதுக்களால் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதாம் ஆத்மனக பகவதக, ஆத்மாவா இருக்கக்கூடிய பகவான் ஹரி இருக்காருல்ல, எல்லாத்துக்குள்ளாரையும் ஹரிதான பகவானா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பகவானோட ஹரிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவண புடேசு சம்பிருத்தம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காதால, காது எப்படி சாமி அப்படின்னா சிரவண புட்டம்னா ஒரு பவுல் மாதிரி, இந்த தொன்னை சொல்லுவோம்ல, தொன்னை மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க 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 நல்லா ஃபுல்ஃபில் ஆகி சம்பிருத்தம் நல்லா பூரணமா இந்த கிளாஸ் முடியும் போது என்ன பண்ணுங்க, நல்லா கேரி பண்ணிக்கங்க. காதுல பவுல் மாதிரி இருக்கிற இந்த காதுல என்ன பண்ண, நம்ம வார்த்தை இருக்குல்ல சம்புட்டம்னு சொல்லுவோம்ல, நம்ம வார்த்தையில இதுல பாத்திரத்துக்கு சம்புட்டம் இருக்கா, பிரயோகப்படுத்துறீங்களா? தனமாமி நீங்களாம் பிரயோகப்படுத்துறீங்களா வீட்டுல? பாத்திரத்துக்கு இருக்கா, பயன்படுத்துறீங்களா இல்லையா? சம்புட்டம், சம்புட்டம், சம்பட்டம்னு ஆயிடுச்சு. சம்புட்டம் 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 சம்புட்டம்னா கிண்ணம், ஒரு பாத்திரம். அந்த இந்த காது வந்து பாத்திரம் மாதிரி இருக்கா. இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த மாடு மேயும் போது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? மாடு மாதிரி இருக்கணும் நம்ம சிரவண காலத்துல. காலையில மாட்டை எடுத்துட்டு போகும்போது மாடு என்ன பண்ணும் தெரியுங்களா, வீட்டு கொட்டகையில இருந்து வெளில வரும்போதே மேய ஆரம்பிச்சிடும். புல்ல இங்க எல்லாம்
அவன் ஏரிக்கரைக்கு கொண்டு போயிட்டு நல்லா புல்வெளியில விட்டுருவான். ஏரிக்கரையில இருக்கலாம் புல்லெல்லாம் மேயும். திரும்ப சாயந்தரம் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு திரும்ப கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வாசல் வரைக்கும் இங்க அங்க கோவம் வரும்ல, நீதான் இவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க, திரும்ப எதுக்கு இங்க வர வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு. மாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் சாப்பிடும். சாப்பிட்டு வந்து உட்காந்துச்சுன்னா நல்லா ஆசை போடும். எப்ப நீங்க வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? ஆசை போடுறதுக்கே இருக்காது சாமி. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து மாடு மேயுதோ அது மாதிரி சிரவண காலத்துல சாமி இன்னும் எவ்வளவு சாமி ஆகும், இன்னும் எவ்வளவு சாமி காலம் ஆகும், அதெல்லாம் இல்லை. அஜ்ஞான நாசம் ஆகிற வரைக்கும் சம்பிருத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இந்த காதுன்ற பாத்திரத்துல பகவானை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு பிபந்தி நல்லா குடிக்கணும். மாடு மாதிரி உள்ள குடிக்கணும். குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த சப்தங்கள்லாம் போய் புனந்திதே விஷய தூஷித ஆசயம், விஷயங்களால வெளியில இருக்க விஷயங்கள் எத்தனை ஜென்மங்களா உள்ள போய் கிடக்குது. டிச்சு மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா டிச்சு மாதிரி ஒரே பேட் ஸ்மெல். அது மாதிரி இருக்கிற சித்தத்துல என்ன இருக்கு? விதூஷித, நல்ல லோக வாசனைகளால நல்ல தூஷணமாயி ரொம்ப பொல்யூஷன் ஆகி இருக்கிறது எது? ஆசயம். ஆசயத்துக்கு இன்னொரு பேர் என்ன யோக சூத்திரத்துல? கர்ம ஆசயம். வாசனை கர்ம ஆசயம். ஆசேரத்தே இது ஆசையக, தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வாசனான்னு பேர். ஆசேரத்தே இது ஆசையக. சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாசனைகள் அனந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, செத்து போன எலி என்ன பண்ணும்? மெதுவா பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கு. மெதுவா மெதுவா ராகத்வேஷங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆசையங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? புனந்திதே. அந்த ஆசையங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் பண்ணி பண்ணி உள்ள போய், நான் சொல்லியிருக்கேன்ல இந்த சாஸ்திர ஞானம் எப்படிப்பட்டது? லௌகிக விருத்திய வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓட விரட்டக்கூடியது. இது வந்து சூரியன் மாதிரி. சூரியன் உள்ள போக 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 அங்க இருக்கக்கூடிய அந்தகாரம் என்ன ஆகும்? இருட்டு ஓடி ஒளிஞ்சிடும். எதிரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் உள்ள போக போக, இந்த சாஸ்திரம் உள்ள போக போக உள்ள இருக்கக்கூடிய லௌகிக விருத்திகள் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்காகத்தான் நான் என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். போர் அடிச்சாலும் நானும் சொல்றேன், போர் அடிச்சாலும் நீங்களும் கேட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. என்னாச்சு அப்படின்னா நேற்று ஒரு பாடம் பார்த்தேன், ஒரு தென்னந்தோப்பை பத்தி. நான் கண்டதையும் பார்ப்பேன். ஒரு ஆர்கானிக் இதை பத்தி ஒரு இது விவசாய சேனல். அதுல வந்து சொல்றா, ஒரு தென்னை மரம் நல்லா பெருசா இருக்குங்க. அந்த தென்னை மரத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா தோண்டி பார்த்தா இவ்வளவு பெரிய புழுச்சி, இவ்வளவு பெரிய புழு உள்ள. அந்த தென்னை மரத்தை வந்து ட்ரீட் பண்றவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு தென்னை மரமா போய் டொம் டொம் டொம்னு கீழே போய் அடிச்சு பாக்குறாரு. அந்த மரத்தோட கீழே அடிச்சு பார்த்தா உள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா சத்தம் வேற மாதிரி வரும். உள்ள போலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? டொம் டொம் டொம்னு சத்தம் கேட்குது. அவர் சொல்றாரு, இது போச்சு, அவ்வளவுதான், இந்த மரம் போச்சு, இந்த மரம் போச்சுன்னு. மரம் போச்சா? நல்லா இருக்குங்க, தேங்காய்லாம் காய்ச்சிருக்கு, பாக்குறதுக்கு பச்சை பச்சைகள் இருக்கு. மேல தேங்காய், தென்னை மரத்துல கொலையா தேங்காய் காய்ச்சிருக்கு. இல்ல அவ்வளவுதான், போச்சு, இந்த மரம் போச்சுங்க. இல்ல அப்படின்னா இவர் என்ன பண்றாரு? ஒரு அருவாவை எடுத்து வெட்டி காட்டுறாரு. வெட்டி காட்டினா உள்ள இருந்து அப்படியே புழுக்கள், பெரிய பெரிய புழுங்க. நான் அது மாதிரி புழுவெல்லாம் பார்த்ததே இல்லை. தென்னை மரத்துல இவ்வளவு பெரிய புழு, இவ்வளவு பெரிய வாம். அது வந்து பாத்தீங்கன்னா கீழே கொட்டுது. அப்படியே கொட்டினோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, என்னன்னு கேட்டா இந்த மரம் அவ்வளவுதான், இப்ப காய்ச்சி எப்ப உழுவுன்னு தெரியாது அப்படின்னு. இதேதான் நமக்கு என்ன பண்ண தெரியுங்களா? இந்த சாஸ்திர சப்தங்கள் வெளில தெரியவே தெரியாதுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் நல்ல விருட்சமா இருக்கும். என்னது சேஞ்சே நடக்கலையே, நான் 2 வருஷமா பாடம் கேட்கிறேன் சாமி, ஒரு சேஞ்சும் தெரியலையே சாமி வெளியில. ஆனா வெளியிலலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஜிம்முக்கு போனீங்கன்னா 10 மாசம், இது 2 மாசம் பவர் ஜிம்முக்கு போனீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஜிம்ல எல்லாம், பவர் ஜிம்ல எல்லாம் 2 வெரைட்டி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா பீஃப் சாப்பிட சொல்லுவாங்க. நான் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே பீஃப் தான். போர்க்கா, பன்றிக்கறி, இந்த 2ம் சாப்பிட்டு அதே மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒயின், ஓட்கா, இது மாதிரி ஏதாவது பீர், இதை ஏதாவது எடுக்க சொல்லுவாங்க. எடுத்தீங்கன்னா 10 நாளுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆக்டருக்குலாம், நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆக்டர்ஸ்லாம், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் பாடியை ஏற்றணும் இறக்கணும். பாடி ஏற்றணும்னு என்ன பண்ணுவாங்க? டம் 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 டம்னு காலையில சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெறும் பீஃபை சாப்பிட்டு, போர்க்கை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பீர் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா 10
10 நாள்ல பாடியில என்ன ஆகும்? பேக்கா வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் தான் தெரிய ஆரம்பிச்சு 10 நாள்ல. இதே வந்து உட்கார்ந்து பிராணாயாமத்தை பண்ணுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துல பிராணாயாமம் டிஃபரன்ஸ் உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சு. ஒரு 2 மாசம் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 காலம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆகுனா 2 மாசத்துல முகம்லாம் சாந்த சுருப்பியா நீங்க ஆயிடுவீங்க. ஆனா இதெல்லாம் வெளியில தெரியும். ஞானம் தெரியுமா சாமி? வெளியில ஒன்னும் தெரியாது. உங்க வீட்டுல இருக்கவங்கள பக்கத்துல இருக்கவங்களே சொல்லுவாங்க, ஆமா நீ தான் வேதாந்தம் படிக்கிறேன்னு பேரு, ஒன்னும் தெரியல. அப்படி எப்படி முன்னாடி இருந்தே அப்படியே தான் இருக்க, அப்படிதான் சொல்லுவாங்க கமெண்ட் பண்றதெல்லாம் நம்மளை பார்த்து. ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார இது என்ன பண்ணுது? வேதாந்தம் உள்ள இருக்கிற வாசனைகள்லாம் புழு மாதிரி உள்ள இருக்கிறதெல்லாம் அரிச்சு 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 உள்ள போலா இருக்கும். வெளில தெரியவே தெரியாது, வெளியில மரம் இருக்கிற மாதிரியே. ஒரே ஒரு சின்ன காத்து ஆடிச்சுன்னா டும். அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கா வந்து சொல்றாங்க, நானும் ஸ்திரீ தான், என்ன எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஒரே ஒரு டும் போச்சு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்னாகரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரான்னு போச்சு. இது மாதிரி ஏதாவது ஒவ்வொரு சப்தங்கள் நமக்கு தான் 1000 சப்தம் கேட்டு ஒன்னு ஆகலை சாமி. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சப்தங்களும் போய் முந்தின ஜென்மத்துல எல்லாம் கியூர் ஆகி வெளியில பாக்குறதுக்கு மரம் நிக்கும். ஒரு சின்ன காத்து அடிச்சோட டும்னு விழுது. பட்டினத்தாருக்கு காதிருந்த ஊசியும் நம்ம எத்தனை வாட்டி கேட்டோம்ல, காதிருந்த ஊசியும் வாராதுக்கான்னு கடை வலிக்கே அவரு போயிட்டாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும் போகலையா அப்படின்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ப்ராசஸ் நடந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கடைசியில இந்த சிரவணம் பண்ணி உள்ள போற சப்தம், அசாஸ்திரிய சப்தங்களை வாசனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். புனந்தி அப்படின்னா அவர்களை சுத்தப்படுத்துகிறது. படுத்திட்டு என்ன ஆகும்? விரஜந்தி தத்து சரண சரோருகாந்திகம். என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில இவங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்திகம்ன்றதுக்கு சாயுஜ்யம்னு பேர். சகுனமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகவானோட கீர்த்தனைகளை கேட்டு கதைகளை கேட்டு 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 உள்ளுக்குள்ளார பியூரிபிகேஷன் ஆய் பிரஜந்தி அப்படின்னா அடைகின்றார்கள். எதை அடைகிறார்கள்? தத்து சரண, பகவானோட சரணத்தோட சரண சரோருகாந்திகம். சரண சரோரகாந்திகம் அப்படின்னா நல்ல பகவானோட அந்த சரணத்தோட நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா இலைப்பாறுகின்றார்கள். எங்க? சாயுஜ்ய பதவி அடைஞ்சு. ஒருவேளை நிர்குணமா இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியை அந்த பகவானை நிர்குணமாக அடைகின்றார்கள் அப்படின்னு 37ஆம் ஸ்லோகம். அப்ப இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா 2 தான் மார்க்கம். ஒண்ணு நேத்தி மூலமா ஜீவன் முக்தி, இல்ல அப்படின்னா யோகத்தை அப்ளை பண்ணி இந்த பகவானோட பக்தியும் யோகமும் கலந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கிருந்து முக்தி, கிரம முக்தி. இந்த 2 தான் முக்தின்னு சொல்லி இது முடியும். அதனால யோகம் எங்கன்னு யாருக்காவது கேட்டாங்கன்னா உபாசனான்னு வந்துச்சு அப்படின்னாவே பிரம்மசூத்திரத்துல என்ன பண்ணுது? அஷ்டாங்க யோகம் எல்லாம் ஸ்வீகாரம். வேதத்துல இருக்கக்கூடிய முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இருக்கிறது முதல் பார்ட் கிரமமுக்தி சாதனமா இருக்கிற உபாசனைகள் அப்படின்னாவே ஆசீனாதிகரணம், ஏகாகிரியாதிகரணம் அப்படின்னு வரிசையா வந்து சொல்லுது. வியாசரும் சங்கரரும் நிர்ணயம் பண்றாங்க, அஷ்டாங்க யோகம் இல்லாமல் உபாசனை சித்திக்காது. உபாசனைனா என்ன அர்த்தம்? அஷ்டாங்க யோகம் பிளஸ் ஈஸ்வர பக்தி இஸ் ஈக்வல் டு உபாசனை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வேற எங்க சுவாமி யோகம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல்ல நம்ம பண்ற அபியாசங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பிராணாயாமம், ஓங்காரத்தை சொல்லி பிராணாயாமம் பண்றோம், ஈஸ்வர தியானம் பண்றோம், தாரணை பண்றோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வேற எங்க யோகம் தேவைப்படுது? 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொன்ன மாதிரி நிர்குணத்தை அடையறதுக்கு, நிதித்தியாசனத்துல தான்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை அடையறதுக்கு அதுக்கு இந்த யோகம் தேவைப்படுது. அப்ப யோகம்னா 2 அர்த்தம், சவிகல்பம் நிர்விகல்பம், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம். சம்பிரஜாதமும் யோகம் சகுனத்துல நடக்கிறது, அதே நேரத்துல அசம்பிரஜாதம்ன்ற நிர்விகல்பமும் யோகம் அது ஆத்மாலையோ இண்டிவிஜுவல் ஆத்மாலையோ
அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மத்திலேயோ நிற்கிறது. இந்த மூணுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா யோகம் தேவைப்படுகிறது. இதோட இன்னைக்கு பாடம் முடியுது. இந்த 2வது ஸ்கந்தத்துல இருக்கிற 2வது அத்தியாயம் பூர்த்தியாகும். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கீதாயாம் द्वितीय स्कंदे पुरुष संस्था वर्णनम नाम द्वितीयो अध्यायः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम नारायण नारायण नारायण। जी நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் 3:28 3:28 அதுல வந்து இந்த அஷ்டாங்க யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் நம்ம பாகவதத்தை திரும்பவும் நாளையிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 25 ஸ்லோகம் ஏதோ நான் அனுப்பியிருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா PDF போட்டு வச்சுங்க. சிமிச்சர்ச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3:28 யாரு கபில மகரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து சொல்றது, அம்மாவுக்கு சொல்ற உபதேசம் அஷ்டாங்க யோகம். யாராவது ஸ்திரீகள்லாம் இருப்பீங்கல்ல, என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் ஸ்திரீ ஸ்திரீ ஸ்திரீன்னு போய் ஒழிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லௌகிகத்தெல்லாம் அதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண்லாம் இல்லை. இங்கெல்லாம் என்னது ஒரே ஒரு வார்த்தை சப்தம் என்னது ஜீவன். ஜீவன் நீங்களும் மாட்டிட்டு இருக்கீங்க, நானும் வேற வேறெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஜீவன் தான். வெளியில இருக்கிற மாஸ்க் இதெல்லாம் ஆண் பெண்ணுன்றதெல்லாம் மாஸ்க். உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா யோகி யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில யாக்ஞவல்கியர் கார்கிக்கு உபதேசம் பண்றார் யோக சாஸ்திரத்தை. ரொம்ப உத்தமமான யோக சாஸ்திரம். பிராணாயாமம்லாம் நிறைய பேர் பயப்படுத்துவாங்க, என்னன்னா ஐயோ கர்ப்பப்பையெல்லாம் பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்புலாம் தாங்காது, இது பண்ணாது, ஸ்திரீயா இருக்கும். அதெல்லாம் இல்லை. ஜீவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றது. அதனால அந்த ஸ்திரீலாம் பயந்து ஒழிக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு, இன்னொருத்தர் என்கிட்ட இருக்காரு, நான் கிரகஸ்த சாமி, நீங்க சன்னியாசி சாமி, நான் கிரகஸ்த சாமி, மூஞ்சிலே 4 குத்தன் போலாங்க ஒழிஞ்சிக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேபிசம். இதெல்லாம் கிரகஸ்தனா நீங்களும் ஜீவன், நானும் ஜீவன். ஒரு வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். எங்க ஆச்சரியர் அடிக்கடி சொல்லுவாரு, 50 வயசுக்கு மேல ஆணும் பொண்ணும் ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. முடிஞ்சு போச்சு. 50 வயசுக்கு மேல ஆணும் பொண்ணும் வேற எதுவும் இல்லை. சரீரத்தோட மயக்கம் எப்ப தீர்ந்து போகுதோ அவ்வளவுதான், வயசாகி போச்சா முடிஞ்சு போச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி மாதிரிதான் இருப்பாங்க. எல்லா வீட்லயும் அப்படிதான் இருப்பாங்க. தேக பேதம்லாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் வேற இல்லை, வயசும் வேற இல்லை. ஜீவனுக்கு யோகியா இருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னு கேட்டா, மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யுத்தம் பண்ணும் போதே இவங்களுக்கு அர்ஜுனனுக்குலாம் 120 வயசு 130 வயசு. அப்ப திருதராஷ்டிரருக்கு என்ன வயசு இருக்கும் பாத்தீங்கன்னா. யுத்தம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு திருதராஷ்டிரர் வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார் போய் யோகத்துல உட்கார்ந்து உயிரை விடுறாரு. யோகத்துல உட்கார்ந்து. அப்ப வயசுலாம் தேவையில்லை சாமிங்க. வயசு தேவையில்லை, ஆண் பெண் பேதம் தேவையில்லை. பக்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு ஒன்றி 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 நல்லா வெளியில அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக உள்ளுக்குள்ளாரையே போய் யோகம் தாரண தியான சமாதி ஈஸியா போயிடும். அதனால வந்து எஸ்கேபிசம் ஆக வேணா, நாளையில இருந்து அஷ்டாங்க யோகம் பார்ப்போம்.